ஹாய் மக்களே, நரி வேட்டை அப்படின்னு தமிழில் ரிலீஸ் ஆகிருக்கு தியேட்டரில். இந்த படத்தை இயக்கியிருக்கிற வந்து அனுராஜ் மனோகர். இவர் 2019 வெளியான ஈஷ்க் அப்படிங்கிற ஒரு படத்தை டைரக்ட் பண்ணியிருப்பார். ரொம்ப தரமான படம், மிஸ் பண்ணவங்க அந்த படத்தை போய் பாருங்கள். இந்த படத்தோட ரைட்டர் அபின் ஜோசப். இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்கிறவர் ஜேக் பிஜாய். இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் விஜய். இந்த படத்தில் டொவினோ தாமஸ், சுராஜ், சேரன், ஆர்யா சலீம் இப்படின்னு இன்னும் மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2003 வயநாட்டில் நடக்கிற ஒரு ஆதிவாசிகளுடைய பெரிய கலாட்டா. என்னென்னா, அரசாங்கம் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு வீடு கட்டி தரதா இடம் ஒதுக்கீடு பண்ணி கான்ட்ராக்ட்லாம் போட்டுடுறாங்க. 2 வருஷம் ஆகி இவங்களுக்கு வீடு ஒதுக்குன மாதிரி தெரில. ஸோ டிலே ஆகிட்டே இருக்கிறதுனால ஒரு ஸ்டேஜில் ஃப்ரஸ்ட்ரேஷனான அந்த ஆதிவாசி மக்கள் என்ன பண்ணுறாங்க, ஒரு கலாட்டாவில் இறங்குறாங்க. ஒரு பெரிய கலவரமாக வெடிக்குது. அந்த கலவரத்தை அடக்கிறதுக்காக ஒரு போலீஸ் பெட்டாலியன் ட்ரூப் வந்து இறக்கப்படுது அரசாங்கத்தின் மூலமாக. அவங்க வந்து அங்கே பண்ணுற ஷூட் அவுட் நடந்த உண்மை சம்பவத்தை தான் கதையாக இந்த படத்தில் எடுத்திருக்காங்க. இந்த படத்துடைய மிகப்பெரிய பலமாக பார்க்கப்படுறது இந்த மியூசிக் டைரக்டர் ஜேக் பிஜாய்ஸ் தான். படம் எங்கெல்லாம் டவுன் ஆகுதோ அந்த இடத்துலலாம் படத்தை தூக்கி நிப்பாட்டி படம் வேறு டைமென்ஷனில் வந்திருக்கிறதுக்கு முற்றும் முதல் காரணம் மியூசிக் டைரக்டருக்கே அந்த ஃபுல் கிரெடிட்ஸை கொடுக்கணும். படத்தில் டொவினோ தாமஸ் வந்து ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளாக பண்ணியிருக்காரு. எங்கெங்கெல்லாம் எக்ஸ்பிரஷன் கொடுக்கணுமோ அவருடைய ரோலை அவர் நல்லா பண்ணியிருக்காரு. ஈவன் சுராஜ் அவர் கொடுத்த வேலையை அவர் அதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் எப்படி மியூசிக் டைரக்டர் ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் பண்ணணும், அதே மாதிரி ஆர்யா சலீம் அந்த ஆதிவாசியின மக்களாகவே வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்லலாம். நீங்கள் படத்தை பார்த்துட்டு வெளியில் வர்றப்ப அந்த கேரக்டர் உங்கள் மனசில் கண்டிப்பாக இருக்கும். அவார்டு வின்னிங் பர்ஃபார்மன்ஸ்னு அடித்து சொல்லலாம். சேரன் அவரோட பர்ஃபார்மன்ஸ் எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது. மேபி அவருக்கு மலையாளம் லாங்குவேஜுங்கிறது புதுசாக இருக்கிறதுனாலே என்னவோ ஒரு பெரிய ஒரு சீனியர் போலீஸ் ஆஃபீஸர் பொசிஷன் மாதிரி கொடுத்துருந்தா கூட அந்த கதையில் நிறைய டெப்த் இருக்குது, அந்த ரிட்டர்னில் நல்லா இருக்குது. பட் சேரனுடைய லாங்குவேஜ் இஷ்யூவாக என்னன்னு தெரியல, அங்கங்கே கொஞ்சம் நிறைய அந்த ப்ராப்ளம் தெரிஞ்சுது. ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாத மாதிரி ஒரு விஷயமா இருந்தது. எனக்கு தெரிஞ்சு சேரனுடைய ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ்னே சொல்லலாம். வேறு யாராவது நல்ல மலையாளம் தெரிஞ்சவங்க அந்த கேரக்டர் போடுறது அந்த கேரக்டர் இன்னும் கூட நல்லா பேசப்பட்டிருக்குங்கிறது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். படத்தில் வந்து சினிமாட்டோகிராஃபர் விஜய் ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் பண்ணியே ஆகணும். எஸ்பெஷலி அந்த கலவரம் சீன் அந்த செகண்ட் ஹாஃபில் வரும். அந்த கலவரம் சீனை ஷூட் பண்ணியிருக்க விதமாக இருக்கட்டும், அதை எடிட் பண்ண விதமாக இருக்கட்டும், ஃபுல் கிரெடிட்ஸ் டு டெக்னிக்கல் டீம். படத்தோடைய ஆஃபுங்கிறது வந்து பயங்கர கொஞ்சம் ஸ்லோவாக போகுது. மியூசிக் டைரக்டர் பிஜாய் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நிறைய இடத்துல தூங்கியிருப்போங்கிறத அடித்து சொல்லலாம். அவர் தான் வந்து அங்கங்கே படத்தை தூக்கி நிப்பாட்டுறாரு. ஃபஸ்ட் ஹாஃபுங்கிறது ரொம்ப ஆவரேஜான, ரொம்ப போரிங்கான, ரொம்ப ஸ்லோவான ஒரு ஸ்க்ரீன் பிளேன்னு சொல்லலாம். ஏன்னா அவரோட ஃப்ளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. யார், நம்ம டொவினோ தாமஸோடைய அவரோட ஃபேமிலி என்ன, அவர் யார், அவர் எந்த மாதிரி பொண்ணை லவ் பண்ணுறாரு அப்படிங்கிற ஃபுல் அந்த விஷயங்கள் கொஞ்சம் டிப்பிக்கல் மலையாளம் வே ஆஃப் மேக்கிங் ஸ்டைலில் சொல்லியிருக்காங்க. என்னென்னா அவர் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு, அந்த பொண்ணை லவ் பண்ணால் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணால் வேலைக்கு போகணும், ஆனால் அவர் வேலை இல்லாமல் இருக்கார். அவரும் நான் வேலைக்கு போனால் பெரிய வேலைக்கு தான் போவேன் அப்படிங்கிற மாதிரி பிடிவாதமாக இருக்கிறாரு. கடைசியில் ஒரு சூழ்நிலையில் கல்யாணத்துக்காக வேறு வழியே இல்லாமல் லோ ப்ரொஃபைலில் கான்ஸ்டபிளாக ஜாயின் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா அவருடைய முன் கோபத்தினால அவருக்கு வர்ற அந்த ஷார்ட் டெம்பர்ஸ், அந்த கோபத்தினால நடக்கிற என்னென்ன விளைவுகள் அப்படிங்கிறது தான் மிச்ச படமாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஆக்சுவலி அந்த இன்சிடெண்ட் வந்து நம்ம 2003 நடந்த அந்த இன்சிடெண்ட்டை ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த செகண்ட் ஹாஃபில் தான் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் ஓரளவுக்கு டீசெண்டாக பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். இது என்ன ப்ராப்ளம்னா, நம்ம வந்து ஒரு நல்ல சாப்பாடை சாப்பிட்டு பழகியிருக்கோம். ஸோ நமக்கு சடனாக ஒரு ஆவரேஜான ஃபுட்டை கொடுக்கும்போது நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. நம்ம வந்து விடுதலை, ஜிகர்தண்டா இப்படிங்கிற மாதிரி படங்கள்லாம் பார்த்து பழக்கப்பட்டவங்க, அதாவது ஆதிவாசிகள், போலீஸ் அவங்க சம்மந்த விசாரணை அந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்து பழக்கப்பட்டவங்களுக்கு இது என்னவோ ஒரு பிலோ ஆவரேஜ் அப்படிங்கிற ஒரு ஃபீல் அங்கங்கே கொடுக்காமல் இல்லை. படத்தோட அந்த கதை கரு அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான கதை கருவாக இருந்தாலும், எஸ்பெஷலி டைரக்டர் அனுராஜ் மனோகர் மாதிரி ஒருத்தர் இஷ்க் மாதிரி படம் எடுத்தவர்கிட்டேருந்து இந்த படம் வெளியில் வரப்போ கொஞ்சம் எதிர்பார்ப்பு கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருந்தது. பட் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டுங்கிறத மறுக்கிறதுக்கு இல்லை. ஓவராலாகவே இந்த வீக்கெண்டுக்கு ஒரு நல்ல ஒரு மலையாள படம் ரிலீஸ் ஆகிருக்கு. பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம். எஸ்,
தெர் ஆர் கொஞ்சம் ஷூட் அவுட்ஸ்லாம் இருக்குது, கொஞ்சம் வைலன்ஸ்லாம் இருக்க தான் செய்யுது. அதர்வைஸ் ஓவரால் ஒரு டீசெண்டான படம், போய் ஃபேமிலியோடு பார்க்குறதுக்கு ஐ ரெக்கமெண்ட் திஸ். தட்ஸ் ஆல் மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.